களங்கம் இத்துலகம் கழிப்புறமை நெறி விளங்க என்னுள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிநடு முடிமை ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எழுநிலை இசையே இன்புருகாகி வழுநிலை நீக்கி வயங்குமை பொருள். மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வர்ம புத்தகம் பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள். அதில் வர்ம புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க, பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அதையெல்லாம் பொறுமையாக நிதானமாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். புள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுதான். நீங்கள் இந்த புத்தகத்தில் பார்த்துட்டு வெளியில் வேறு எங்கேயாவது பார்த்துட்டு இந்த புள்ளி இங்கே வராதே, வேறொரு இடத்துல வரும் அப்படின்னு குழம்பிக்க தேவையில்லை. 18 சித்தர்களுமே வர்மம் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு தெளிவான முறையை தான் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதனால் இந்த மாதிரியான நூல்களில் வேறு வேறு புத்தகங்களில் புள்ளிகள் மாறுபடுவதை கண்டு குழப்பமடைய வேண்டாம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் புள்ளிகள் நிறைய இருக்குது. அது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான புள்ளிகளுக்கு மேலே இருக்குது. அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் தான் படிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு புள்ளிக்கு 10 பெயர்கள் இருக்குது. அப்படியெல்லாம் வச்சு பார்க்கும்போது குழப்பமடைய வேண்டாம். நம்ம நேரடியாக சொல்லி கொடுக்குறத மனசில் பதிய வச்சுக்குங்க. இது மாதிரியான புத்தகங்கள்லாம் எதுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னா, சும்மா வேடிக்கை பார்த்து வச்சுக்குங்க. இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத வச்சுக்கங்க. அதில் பாடல்களும் இருக்குது. படித்து பயிற்சி எடுக்கணும். மருத்துவ கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டு அதை நீங்கள் உள்வாங்கும்போது புரிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் அதில் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற சிந்தனையை கொண்டுட்டு வரணும். இதில் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லி உடற்கூறியலை நம்ம சித்த மருத்துவத்தில் படிக்கிறோம். 96 தத்துவங்கள். அந்த 96 தத்துவங்களில் இல்லாத விஷயமே கிடையாது. அவ்வளவையும் அடக்கிட்டாங்க. கூறு, மனதின் கூறு, கனவுகளின் கூறு, வாதப்பித்தங்களின் கூறு, அது சொல்லவே முடியாது. மனித உயிரினம் அவ்வளோதான். அந்த 96க்குள்ளே அடக்கிட்டாங்க. அப்போ அந்த 96 தத்துவங்களை சித்த மருத்துவத்தில் மிகுந்த அனுபவம் பெற்றவர்கள், ஒரு 30 வருடங்கள் சித்த மருத்துவ துறையிலேயே அனுபவம் பெற்றவர்கள் கூட அதை மேலும் மேலும் புரிந்து கொள்வதற்கு அதில் நிறைய உண்டு அப்படிங்கிற மனநிலையோடு இருப்பாங்க. 96 தத்துவங்களையும் ஒரு A4 ஷீட்டை எழுதி படிச்சிடலாம். ஆனால் அது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் அவ்வளோ எளிதில் வரக்கூடாது. அதில் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அதே மாதிரி எண்குண தேர்வு ஒரு A4 ஷீட்டில் எழுதிடலாம். ஆனால் அது புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது. அதுக்குள்ளே ஆழமான ஒரு கருத்தியல் இருக்குது. அதே போல் தேரையர் நோயணுகா விதி, அதன் பிறகு வாத பித்த கபத்தினுடைய அறிகுறிகள், 108 புள்ளிகள், 64 மருந்துகள், இது எல்லாமே A4ல் எழுதிடலாம். ஆனால் இதில் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் சப்ஜெக்ட்லேருந்து வெளியே போகக்கூடாது. இப்போ நான் சொல்லிக்கொண்டே வந்தது போல் ஒரு 200 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தில் சித்த மருத்துவத்தினுடைய ஆழமான நுட்பங்களை எல்லாம் எழுதிட முடியும். நீங்கள் அந்த 200 பக்கங்களையும் சிந்தாமல் செதறாமல் தெளிவாக உள்வாங்கி கொண்டால் சித்த மருத்துவம் டிப்ளமேட்டிக்காக உங்களுக்கு புரிஞ்சிடும். 14 வேகங்கள், அடக்கக்கூடாத 14 வேகங்கள், இதையும் ஒரு A4ல் எழுதி படிச்சிட முடியும். அப்போ சப்ஜெக்ட் இதுதான்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் நிற்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பம். வர்ம புள்ளிகளையும் அதன் இயக்கு முறைகளையும் ரொம்ப ஆர்வத்தோடு படிங்க. மருத்துவம் என்றைக்குமே போர் அடிக்கக்கூடிய சப்ஜெக்டாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதை மன மகிழ்ச்சியோடு உற்சாகமாக படிச்சிங்கன்னா தான் இனி எதிர்வரும் காலத்தில் உங்களுடைய தேவை இந்த சமுதாயத்துக்கு அதிகமாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு இப்போ புரியாது. இன்னும் 2-3 வருடங்கள் கழித்து அப்போவே நம்ம ஒழுங்காக பயிற்சி எடுத்திருக்கலாம், ஒழுங்காக படிச்சிருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது. சித்த மருத்துவத்தை கற்றுக்கொள்வது ஒரு பிறவி பயன். இறைவன் அருளால் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான கலை. அதை மக்களுக்கு பயன்படுத்தி அவங்களையும் இன்பத்தோடு மகிழ்ச்சியோடு வச்சிருக்கணும்.
அதை கற்றுக்கொண்டதாலேயே நம்மளும் இன்பமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ அந்த கலையை வந்து ஒரு காதலோட படிக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு முதல் செய்யுளே சொல்லுது. கற்ற குருவாக்கும் காதலித்த வாகடமும் பற்றுக்கோள் ஒன்றே பரிகாரம். இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு போன்ற சமூக வலைதளங்களில் தவறான மருத்துவ குறிப்புகள் கொட்டி கிடக்குது. அது இந்த மருத்துவம் அந்த மருத்துவம்லாம் இல்லை. உடல்நல ஆலோசனைகள் அவ்வளவும் ஒரு போலியானதாக, தவறான தகவல்களாக கொட்டி கிடக்கு. அதிலிருந்தெல்லாம் விலகி முறையான ஒரு வழிகாட்டல் செய்யக்கூடிய மனிதராக நீங்கள் மாறி வரணும். உங்களுடைய ஆலோசனைக்கு பின்னாடி ஒரு தெளிவான கருத்து இருக்கணும், கொள்கை இருக்கணும். இதை கடைபிடிச்சா நம்ம சரியாயிடுவோம் அப்படிங்கிற அந்த எண்ணம், சிந்தனை உங்ககிட்ட மருத்துவம் எடுத்துக்கிறவங்களுக்கு வரணும். நான் ஒரு நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இதை கடைபிடி சரியாயிடுவேன்னு சொல்கிறத விட, மருத்துவம் எடுத்துக்கிறவங்களுக்கு இதை கடைபிடிச்சா நம்ம சரியாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து அவங்களுக்கு வரணும். அந்த மாதிரி உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்கன்னா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். உங்களை ஒரு நோயாளியாக கற்பனை பண்ணிக்கிங்க. ஒரு மருத்துவர்கிட்ட, சித்த மருத்துவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்களோ, சித்தர்களின் பேரருளால் தான் இந்த துறைக்குள்ளேயே நீங்கள் வர்றீங்க. நம்ம சொல்லிக் கொடுக்குற பாடங்களை சரியாக படிச்சுக்கிட்டு மானசீகமாக, மனப்பூர்வமாக சித்தர்களோட உறவாடணும். அப்போ தான் நமக்கு அந்த பாடங்களும் நன்கு விளங்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சித்தர் பெருமக்கள் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு சொல்லிட்டு போன கருத்துக்களையும் செயல்முறைகளையும் இப்போ நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதில் ஏதும் பிழை இல்லாமல் அதை நான் உள்வாங்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறவாடல் வந்து சித்தர்களோட நமக்கு இருக்கணும். அதனால் உங்களுடைய நோட்டை வந்து எடுத்து திரும்ப முதல் பக்கத்திலிருந்து சென்ற வகுப்பு வரைக்கும் நீங்கள் என்ன எழுதியிருக்கீங்கிறத புரட்டி பாருங்கள். எண்குண பரிசோதனை பார்த்து பழகுங்க. பழகுகிறோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் புரியும். நமக்கு பார்க்க தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா ரெண்டுக்குமே வேறுபாடு உண்டு. பார்க்க தெரியும். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.